يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் குர்ஆன் என்கின்ற வகுப்பிற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் மற்றொரு புதிய ஒரு வகுப்பில் நாம் எல்லாம் ஒன்று கலந்திருக்கின்றோம். இந்த வகுப்பு பொறுத்தளவில் இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனை ஓத கற்றுக்கொண்ட நாம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத புரிவதற்குண்டான அந்த புரிதலுக்குண்டான வகுப்புகளுக்கு நம்ம போகணும். குர்ஆன்கிற அந்த அல்லாஹுடைய கலாமுல்லாங்கிறது வந்து அரபியில் இருக்குது, சரிங்களா? ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸுகளும் பொன்மொழிகளும் அரபியில் இருக்குது. அப்போது இந்த அரபி என்பது நம்ம தொழுகையில் ஓதும் பொழுது அரபி வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியில் நம்ம படிக்கும் பொழுதும் அரபியில் தான் இருக்குது. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து அரபியை தெரிந்து கொள்வது என்பது மென்மேலும் சிறப்புக்குரியதாக இருக்குது. குர்ஆனை ஓதுவது என்பது அவர் மீது கட்டாய ஒரு கடமையாக இருக்குது. கண்டிப்பாக அவர் ஓதணும், அழகாக ஓதுவதற்கு முயற்சி செய்யணும். அதை புரிவதற்கு அவருக்கு வந்து அவசியமாக கேட்டால் தாக்கத்து இருந்தால் அவசியமானது. அது இல்லாத போது அவர் மீது குற்றம் பிடிக்கப்படாது. இருந்தாலும் கூட அதை கற்றுக்கொள்ளும் போது தெரிந்து கொள்ளும் போது இன்னும் அந்த ஆழமான கருத்துக்கள் புரியும். அவருக்கு இன்னும் அந்த குர்ஆனுடைய அந்த நெருக்கம் அதிகமாக ஏற்படுத்தப்படும். அப்படிங்கிறனால கூடுதலாக அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் உதவியை நாடி இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி இந்த குர்ஆன் வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் உங்களுடைய பங்களிப்பு இருந்து நல்ல ஒரு முயற்சிகளை கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகள் இந்த வகுப்பிற்கும் கொடுங்க. அல்லாஹ்வுடைய உதவி இந்த வகுப்பில் நம்ம எதிர்பார்த்து இன்ஷா அல்லாஹ் வகுப்பை நம்ம தொடங்க இருக்கிறோம். நேற்றைய தினம் நம்ம இந்த வகுப்பில் என்னென்ன புத்தகங்களை நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன புத்தகங்களை பார்த்து நம்ம லாங்குவேஜ்களை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிப்படையாக ஒரு 3 புத்தகத்தை நம்ம பார்த்தோம். முதலாவதாக துருசுல் லுகத்தில் அரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ். நம்ம அரபி படிக்கணும்னு சொன்னால் இது கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொன்னோம். இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதை நம்ம படிக்கும் பொழுது நம்மளால் பேச முடியும், கான்வர்சேஷன் பில்ட் ஆகும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அரபு இலக்கணத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிதாப். இது ஒரு 6 பார்ட் இருக்குது. அதில் முதலாவது பார்ட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை நம்ம படிக்கும் பொழுது அந்த இலக்கணங்கள் நம்மால் புரிய முடியும். செயலை செய்தது யார், வினை சொன்னால் என்ன, அதே மாதிரி அந்த செயல் எதன் மீது நடக்கின்றது, இது போன்ற ஆழமான விஷயங்கள் தெளிவுகளை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சர்ஃப் என்று சொல்லக்கூடிய கிதாப் அப்படின்னா, எப்படி ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருக்கட்டும், தமிழ் வேர்டாக இருக்கட்டும், காலத்திற்கு ஏற்றவாறு அந்த வார்த்தைகள் மாறும், அப்படி தானே? இப்போ ஓடுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இறந்த காலத்தில், கடந்த காலத்தில் ஓடினான், நிகழ்காலத்தில் ஓடுகிறான், எதிர்காலத்தில் ஓடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ரன் ஓடினான், ரன் ஓடுகிறான், வில் ரன் ஓடுவான், சரிங்களா? இந்த மாதிரி தான் அரபியிலையும் இருக்குது. இப்போ அரபியில் வந்து சாப்பிடுதல் அக்கில், அக்குலுன் சாப்பிடுதல், எந்த காலத்தையும் சாராத ஒரு மஸ்தர், சரிங்களா? பிறப்பிடமாக இருக்கக்கூடிய வினைச்சொல்லுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இடம் அக்லுன். அவன் சாப்பிட்டான் அப்படிங்கும்போது அக்கல அப்படின்னு வருது, சரிங்களா? அது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இப்படி ஒரு பரிணாமம் அடையுது ஒரு வார்த்தை, இப்படி இந்த இடத்தை பெறுது அப்படிங்கிற அந்த அக்கலங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவன் சாப்பிடுகிறான் அல்லது சாப்பிடுவான், அது எப்படிங்க சொல்கிறது, அது அந்த வார்த்தை எப்படி இருக்கும், அதை பற்றி உண்டான தகவல்களை இந்த சர்ஃபில் படிப்போம். அக்கல யகுலு அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் சாப்பிடுவான், சாப்பிடுகிறான் அப்படி அந்த இடத்தை பொறுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா? அப்போது இன்ஷா அல்லாஹ் புதன், வெள்ளி, சனி ஆகிய இந்த நாட்களில் நம்ம இந்த புத்தகங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க இருக்கிறோம். புதன்கிழமை இந்த துருசுல் லுகத்தில் அரபியா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நஹ்வுல் வாதிஹ் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸர்ஃபுங்கிறது சனிக்கிழமை பார்க்க இருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து நமக்கு கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வச்சு அந்நஹ்வுல் வாதிஹில ஒரு சில தகவல்களை நம்ம பார்த்துடலாம். எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சரி, அது எழுத வேண்டாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன சொன்னோம்னா, அல் ஜும்லத்துல் முஃபீதா, அல் ஜும்லத்துல் முஃபீதத்து, அல் ஜும்லத்துல் முஃபீதத்து. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பயனுள்ள வாக்கியம், பயனுள்ள வாக்கியம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் வாக்கியம்னா என்ன அப்படின்னு. எப்போது ஒரு வாக்கியமாகும்? அந்த வாக்கியம் வந்து ஒரு முழுமையான பொருளை தரணும். சரிங்களா? ஃபோன் அது ஒரு வாக்கியமாகுமா? ஆகாது. நான் ஃபோனில் பேசினேன், அப்போ அது ஒரு முழுமையான வாக்கியம், பயனுள்ள வாக்கியம். எப்போ பயனுள்ள வாக்கியம் ஆகும்னு சொன்னால், முழுமையான பொருளை தந்தால் அது பயனுள்ள வாக்கியமாக இருக்கும். மாறாக ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அது பயனுள்ள வாக்கியம் அல்ல. சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு அல் புஸ்தானு, சரிங்களா? அல் புஸ்தானு ஜமீலுன், இது ஒரு பயனுள்ள வாக்கியம். என்ன அர்த்தம்? அல் புஸ்தானு அந்த தோட்டம், ஜமீலுன் அழகாக இருக்கிறது, அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது. இது பயனுள்ள வாக்கியம். பயனுள்ள வாக்கியத்துக்கு அரபியில் என்னங்க? பயனுள்ள வாக்கியத்துக்கு அரபியில் எப்படி சொல்லணும்? எஸ், அல் ஜும்லத்துல் முஃபீதா, அல் ஜும்லத்துல் முஃபீதா. அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்த வகுப்பில் பயனுள்ள வாக்கியம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல் ஜும்லத்துல் முஃபீதா, இந்த அல் ஜும்லத்துல் முஃபீதாவா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன ஆகணும்? பயனுள்ள வாக்கியமா இல்லையா நான் கேட்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, அல் புஸ்தானு ஜமீலுன் அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது, அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது. அந்த அல் மஸ்ஜிது ஜமீலுன் அந்த பள்ளிவாசல் அழகாக இருக்கிறது. அல் பைத்து ஜமீலுன் அந்த வீடு அழகாக இருக்கிறது. சரிங்களா? இப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஜமீலுங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. அல் புஸ்தான் என்ன அர்த்தம்? அந்த தோட்டம். ஒருத்தர் வந்து சொல்கிறார் அந்த தோட்டம், என்ன அந்த தோட்டம் என்னன்னே புரியல. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த பள்ளிவாசல் அப்படி நிறுத்திட்டார். என்ன சொல்கிறீங்க? புரியலன்னு சொல்லுவோம். இப்போ வாக்கியம் முழுமையாகலை, அப்போ அது பயனற்ற வாக்கியம். அதே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, புஸ்தானை எடுத்துட்டாரு, ஜமீல் அழகானது அழகானதுன்னு சொல்கிறாரு, அழகானதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எது அழகு, என்ன அழகு, என்ன சொல்ல வர அப்படிங்கிறத நம்ம கேட்கமா இல்லை. அப்போ அது முழுமையான வாக்கியம் அல்ல. அப்போ ஒரு முழுமையான பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு சொன்னால், அல் ஜும்லத்துல் முஃபீதான்னு சொன்னால் பயனுள்ள அந்த அர்த்தத்தை கொடுக்கணும். இப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் இது பயனுள்ள வாக்கியம். இல்லைன்னா இது தனித்தனி வார்த்தை. சரிங்களா? தனித்தனி வார்த்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல் புஸ்தானு ஜமீலுன். சரிங்களா? இப்போ நான் இவ்வளோ தமிழில் வந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். தனியாக வந்துச்சுன்னா என்ன அழகானது, என்ன அந்த தோட்டம், என்ன சொல்ல வர அப்படிங்கிற இந்த குழப்பம் ஏற்படுதுங்கிறத நான் தமிழில் சொன்னேன். இதைத்தான் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அரபியில் காயிதா அப்படின்னு சொல்லுவாங்க, விதி. சரிங்களா? அல் ஜும்லத்துல் முஃபீதா பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோன்னா, அந்த பயனுள்ள வாக்கியத்திற்குண்டான விதி என்ன? விதி அப்படின்னு சொன்னோம்னா, எது பயனுள்ள வாக்கியம்? நிறைய பேர் 4 கருத்து சொல்லுவோம். பயனுள்ள வாக்கியம் சொன்னோம்னா இது இருக்கணுங்க, அது இருக்கணுங்க, 4 கருத்து வரும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பயனுள்ள வாக்கியம் சொன்னால் எல்லாம் ஒரே கோர்வையாக சேர்ந்து ஒரே தீர்க்கமான முடிவில் வரக்காக அவர் ஒரு சென்டென்ஸை சொல்கிறாரு. சரிங்களா? நான் அதில் ஒரு பாயிண்ட் தான் எழுதியிருக்கிறேன், இன்னொரு பாயிண்ட் கீழே இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை பார்ப்போம். பாருங்க, அத்தர்கீபு. சரிங்களா? அத்தர்கீபு சொல்லுங்க. அத்தர்கீபு அப்படின்னு சொன்னால் இணைப்புன்னு அர்த்தம். இணைஞ்சிருக்குது. என்ன இணைஞ்சிருக்குது? அல் புஸ்தானு ஜமீலோட இணைஞ்சிருக்கு, அல் ஜமீலுங்கிற வார்த்தை புஸ்தானோட இணைஞ்சிருக்கு. இது ரெண்டு இணைஞ்சிருக்கும் போது தான் ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை தருது. சரிங்களா? ரெண்டு தனித்தனியாக ஒரு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல அர்த்தத்தை தராது. அத்தர்கீபு இணைப்பு, அல்லது எப்பேற்பட்டது என்றால் யுஃபீது. சரிங்களா? யுஃபீது அது வந்து பயன் தரும். ஃபாயிதத்தன் தாம்மத்தன் அது ஒரு முழுமையான பயன் தரும், முழுமையான பரிபூர்ணமான நல்ல ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதுதான் அத்தர்கீப் இணைப்பு என்பது. சரிங்களா? இணைப்பு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இணைப்பு என்பது ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. சரிங்களா? யுசம்மா அதுக்குத்தான் சொல்லப்படும்.
சரிங்களா? யுசம்மா அதற்கு சொல்லப்படும் ஜும்லத்தன் முஃபீதத்தன். வந்துருச்சு பாருங்க, ஜும்லத்தன் முஃபீதத்தன் அதற்குத்தான் சொல்லப்படும். என்னன்னு சொல்லப்படும்? ஜும்லத்தன் முஃபீதத்தன். கொஞ்சம் சிரமம் இருந்தால் இப்படி வந்து உட்காந்துக்கோங்க. ஜும்லத்தன் முஃபீதத்தன், சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லப்படும்? பயனுள்ள வாக்கியம், ஜும்லத்துல் முஃபீதத்தன் சொல்லப்படும். எப்போ ஜும்லத்து முஃபீதா நம்ம சொல்லுவோம்? அதை இங்கே சொல்றாங்க. இணைப்பு எப்பேற்பட்ட இணைப்புன்னு சொன்னா அது ஒரு முழுமையான பயனுள்ள அர்த்தத்தை தர வேண்டும். அப்பேற்பட்ட அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அந்த இணைப்பிற்கு தான் சொல்லப்படும் ஜும்லத்தன் முஃபீதத்தன், சரிங்களா? வயுசம்மா மேலும் சொல்லப்படும், மேலும் கூடுதலாக சொல்லுவாங்க. ஐதன், ஐதன்னா ஆல்சோ, கூட, எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. கலாமன், நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு வாக்கியம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராவா பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கான்செப்டா ஜும்லத்தன் முஃபீதத்தன், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் காயிதாவா சொல்றார். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? அல் ஜும்லத்துல் முஃபீதாவுடைய முதல் ரூல் என்ன அப்படின்னா, பயன் அந்த இணைப்பு, இணையக்கூடிய இணைப்புங்கிறது முழுமையான பொருளை நமக்கு தரணும். அப்படி ஒரு முழுமையான நல்ல ஒரு சிறந்த பொருளை தரும் என்றால் அதற்குத்தான் சொல்லப்படும் ஜும்லத்துன் முஃபீதா, சரிங்களா? அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த காய்தால அவர் சொல்றாரு. அப்போ ஜும்லா முஃபீதா அப்படின்னு சொன்னால் முதலாவது கான்செப்டை என்ன சொல்றாருன்னா முழுமையான பொருளை தரணும். ரெண்டாவது காய்தால அதுலேயே சொல்றாரு கத் ததரக்கபு மின் கலிமத்தைன், அந்த ஜும்லா முஃபீதா இரண்டு வார்த்தைகளை இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இரண்டு வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கணும். தனியாக சொன்னால் அல் புஸ்தான் வராது. நான் ஆரம்பத்தில் சொன்னதா ஒரு அரபியில் சொல்றாரு, சரிங்களா? இரண்டு வார்த்தைகள் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வகத் ததரக்கபு மின் அக்ஸர், அல்லது இரண்டு வார்த்தைகளோ அல்லது அதை விட கூடுதலாக 3 வார்த்தை 4 வார்த்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்துக்குண்டான விதிகளை நமக்கு சொல்றார், சரிங்களா? அப்போது இதில் நம்ம ஹுலாசாவா சுருக்கமாக நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அல் ஜும்லத்துல் முஃபீதா. எப்போ அல் ஜும்லத்துல் முஃபீதா நம்ம ஒரு வாசகத்தை வாக்கியத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? முழுமையான அர்த்தத்தை தந்திருக்கணும். முழுமையான அர்த்தத்தை தந்திருந்தால் அதுக்கு ஜும்லத்துல் முஃபீதா என்று சொல்வோம். அதுக்குத்தான் உதாரணம் அல் புஸ்தானு ஜமீலும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தை அதில் இணைஞ்சிருக்கணும் அல்லது அதை விட அதிகமாக அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்கிறார்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இதோட முடிவடைகின்றது. இதில் அது சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் குரூப்பில் போடுங்க, கேளுங்க, சொல்ல முடித்துக்கொள்வோம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.